Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொள்ளும் பிரச்சாரத்திற்கு கூட்டம் சேரவில்லை என தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. திமுக அரசு மீதுள்ள அதிருப்தியால் பொதுமக்கள் அதிக அளவில் திரள ஆர்வம் காட்டவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாக்யராஜ். பாக்யராஜ், அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? கரூரில் முதல்வர் வருகையிலும் கூட்டம் திரளாத நிலையில் ஆள் சேர்க்கும் அவலத்தில் கரூர் திராவிட முன்னேற்ற கழகம் நிர்வாகிகள் உள்ளனர். கரூரில் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று கரூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்தார். கரூர் ராயனூர் பகுதியில் நடைபெற இந்த பிரச்சார நிகழ்வில் பொதுமக்கள் அதிக அளவில் திரளாததால் திமுக நிர்வாகிகளிடையே அதிருப்தியையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூர் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக ஆசி தியாகராஜன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரை ஆதரித்தும் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணாபுரம் தனி தொகுதி, குளித்தலை ஆகிய தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை முதல்வர் பிரச்சாரம் செய்ய வந்துள்ளார். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் கூட்டத்தை திரட்டும் பணியில் கரூர் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தீவிரம் காட்டி ஈடுபட்டு வந்தனர். இதற்காக கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபம் அருகே உள்ள பகுதியில் இருந்து பொதுமக்களை மண்டபத்திற்கு அழைத்து வந்து போக்குவரத்து, உணவு உள்ளிட்ட சகல வசதிகளையும் செய்து பெயர்களை பதிவு செய்து பொதுமக்களிடம் கையெழுத்துக்களையும் பெற்று ஆட்களை சேர்த்து வந்தனர். இந்த நிலையில் முதல்வர் வருகை நிகழ்வுக்கு ஆள் சேர்க்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உட்கட்சி நிர்வாகிகளிடையே புலம்பி வருகின்றனர். கடந்த காலங்களில் முதல்வர் அல்லது முக்கிய தலைவர்கள் வருகை என்றால் தானாகவே மக்கள் கூடும் வழக்கமாக இருந்த நிலையில் இம்முறை கரூரில் ஏற்பட்ட இந்த நிலை திமுக நிர்வாகிகளிடையும் அரசியல் செல்வாக்கு சரிவு வெளிப்படுத்தியதாகவும் அரசியல் வட்டாரங்களில் விமர்சனமாக எழுந்துள்ளது. இதன் மூலம் கரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக பரிதாப நிலைக்கு சென்றுள்ளதாகவும் அடிப்படை தொண்டர்கள் கூட உற்சாகமாக குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. வரவிருக்கும் தேர்தலில் இது திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்தை தெரிவித்து வருகின்றனர். நன்றி பாக்யராஜ், விவரங்களுக்கு.